அந்த காவல்துறை நண்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட நம்மளுடைய தலைவர் 37 ஆண்டுகள் நம்மளை விட்டு பிரிந்தாலும் உலகத்திலே ஒரு தலைவரை மனதார நினைவு என் பெத்த அப்பனையும் அடுத்த வருஷம் மறந்துடுவான். ஓஹோ நேத்தம்மா முடிச்சுட்டோம் நம்ம அப்பா நினைவு நாள். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளையும் அவருடைய நினைவு நாளையும் ஒரு மனதோட தமிழகம் மட்டும் கொண்டாடுறாங்கன்னா அது ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்பேற்பட்ட தலைவர் பேசுறதுக்கு உனக்கு கூசலி, அவனுக்கு அதெல்லாம் தகுதி என்ன? தகுதி என்னடா? தகுதிக்கு பேசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை பேசுறிய, உனக்கு அறிய வேண்டாம்? ஏன் இந்த ஸ்டாலினுக்கு அறிய வேண்டாம்? உன் குடும்பத்தை வாழ வச்சதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர்டா. இன்னைக்கு வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் நீ கூப்பிட்டு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும், நீ யாரா பேசுன அப்படின்ட்டு. அதனால இந்த கூட்டத்தின் வாயிலா தெரியும் அண்ணன் எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்டுட்டு அந்த பிறந்த நாள் நினைவு நாள்கள்ல நம்மளுடைய காவல்துறை வந்து என்ன நினைப்புல 6 மணிக்கு மேல போர்டு எடுக்க சொல்றீங்க? வடக்கு மாவட்டம் சரி தெற்கு மாவட்டத்திலும் சரி 6 மணிக்கு மேல இவர் என்ன ஜாதி தலைவரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய போட வச்சா பொதுமக்கள் கூட கையெடுத்து கும்பிட்டு போறான். அப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய போட்டோவை 6 மணிக்கு மேல எடுக்கிறதுக்கு இந்த காவல்துறைக்கு ஆணையிட்டது யாரு? இல்ல உங்களுக்கு எந்த தைரியம் எப்படி வந்துச்சு? புரட்சி தலைவர் படம் வந்து வச்சுதான் தெரியணும்னு அவசியம் இல்ல, அவ்வளவுடைய மனதிலும் நீங்காத இடம் பிடித்த தலைவர் தான் எடப்பாடியார். அவருடைய படத்தை எடுக்க சொல்றதுக்கு யாரு? இதே காவல்துறைக்கு நாங்க எச்சரிக்கிறோம். அடுத்த நினைவு நாளா இருந்தாலும் சரி பிறந்த நாளாக இருந்தாலும் சரி ஒரு வாரத்திற்கு முன்பாக நாங்கள் தகவலை தெரிவிப்போம். நீங்க 6 மணிக்கு மேல எடுக்கன்னு சொன்னா இந்த 2 மாவட்டமும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்க அறிவிப்போம். நீங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த சட்டம் ஒழுங்கை பாக்குறீங்கன்னு பாக்குறோம்.